கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவானர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே நிறைய குடும்பத்திலே உபவாசத்தோடு இருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எத்தனையோ குடும்பத்தில தாகத்தோடு இருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனந்திரும்பு. பிரதர், உபவாச நாட்களில் நிறைய காரியங்கள் மனம் திரும்புகிறோம். இன்னும் எங்களிடத்துல என்ன காரியம் இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்து பார்த்தால், நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிறைய காரியங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமா பேசியிருக்கோம். நினைவு கூர்ந்து அப்படின்னா நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எப்படிலாம் அதிசயம் அற்புதம் செய்தார், என்னோட வாழ்க்கையில என்னுடைய எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், மனம் திரும்பி வாழ சொன்னார். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தீமை வெறுத்து வாழ சொன்னார், அசுத்தத்தை வெறுத்து வாழ சொன்னார், அந்தரங்க பாவங்களை வெறுத்து வாழ சொன்னார், துன்மார்க்கமான காரியத்திலிருந்து மனம் திரும்பி வாழ சொன்னார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குல்ல. ஆதில கொண்ட அன்பை விட்டாய் என்கிறார். இப்படி நம்ம வாழ்க்கையிலே சின்ன வயசுல, வாலிப வயசுல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல, ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு டயத்துல நம்ம எப்படிலாம் தேவனுடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணியிருந்தோம். உபவாச நாட்கள்ல நம்ம என்ன சொல்லி ஆரம்பித்தோம்? இரவும் பகலுமாக தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும் என்று தீர்மானம் எடுத்திருந்தோம். சில குடும்பத்துல குடும்பமா ஜெபிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பாங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கும், வீட்டுல பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே குடும்பமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலே கசப்பு, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு சில மாசமாக ஆலயத்துக்கு போகாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து கைக்கொண்டு மனந்திரும்பு என்கிறார். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அது தேவ சித்தம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அது தேவ சித்தம். நம்ம பரிசுத்தமாதான் வாழணும், அதுவும் தேவ சித்தம். இந்த பூமியில வாழ்ற காலத்துல சிறு பிள்ளை போல மாறி கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய வளரன்னு சொல்லி ஆசை இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல ஆசைப்படுவீங்க, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தோம், எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இன்னும் நம்ம எந்த காரியத்தில மனம் திரும்ப வேண்டும், இன்னும் எந்த காரியத்துல அர்ப்பணிக்க வேண்டும். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நிறைய தீர்மானம் எடுப்பாங்க. நான் நைட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா சில காரியங்களை செய்யாமே வந்திருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானத்துல நாம் உறுதியா இருக்கிறோமா? தானியேலை போல, யோசேப்பை போல,
தேவன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்றோமா? இப்படி நம்ம ஆவிக்குரிய நிலைமை இரவு நேரத்துல நம்ம யோசித்து பார்க்கும்போது, இன்னும் எந்த காரியத்தை கைக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆவியானவர் மட்டும்தான் உங்களோட பேச முடியும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிகமா கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருந்தேன். வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை வேதத்துல தியானிக்கும் போது நான் என்ன தெரியுமா கற்றுக்கொண்டேன்? முதல்ல ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது தேவனோட ராஜ்யம் பக்கத்துல வந்துட்டு அப்படின்னா, மனம் திரும்பாத ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது என்ன பிரதர் நடக்கு அப்படின்னா, மிகுந்த நன்மையை கெடுக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு வீட்டுல 4 பேர் 8 பேர் இருக்கிறீங்க. அதுல ஒரே ஒரு பாவி மட்டும் எப்ப பார்த்தாலும் பாவம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்துரும். மிகுந்த நன்மை கெடுப்பான். அதனால யாரெல்லாம் இரவு நேரத்துல இணைந்து இருக்கிறீங்களோ, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். பிரதர், எங்க வாழ்க்கையில இருந்து பாவம் தொடருதே, போதும், வெளியில வந்துருங்க, மனம் திரும்பிருங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கைக்கொள்ள ஆரம்பிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு ஆழமா தொடப்பட்டுச்சு. பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடும். ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமை இழந்து போகும்போது ஆசீர்வாதம் இருக்காது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பாதுகாப்பு ஒரு மனுஷன் இழந்து போகும்போது அவனுடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை, ட்ரையான வாழ்க்கையா மாறிடும். யாரெல்லாம் இரவிடத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, என்னுடைய சமூகத்திலே காத்திருங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கன்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. தேவனுடைய பாதப்படியில எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில எனக்கு நிறைய உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரத்திலே கண்ணீரோடு என்னுடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சேன். நானும் உங்களே போலதான் மிகுந்த பாடுள்ள ஒரு மனுஷன்தான். என் வாழ்க்கையிலையும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து மனுஷன் பின்னாடி போயிட்டேன். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். இதை ஏன் காலையில் சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்பு என்று அழகா ஒரே லைன்ல எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பீங்க. நிறைய சத்தியங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. நானும் கேட்டிருக்கேன். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ அதை கை கொண்டு மனம் திரும்பு என்கிறார். அப்ப இரவு நேரத்துல நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம். நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோட நாம மகிமைப்பட ஸ்தோத்திரம்.
ஆதியில் உள்ள அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால், நிறைய குடும்பத்திலே செல்போன் தான் ஆப்பரேட் ஆகுது. நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கம்மியா தான் இருக்கு. இரவு நேரத்திலே ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நைட் நேரத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னும் நம்மளை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது விசேஷமான அபிஷேகத்தால் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிப்பார். உபவாச நாட்களிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய தேவைகள் உண்டு. அர்ப்பணிப்போம். இதனோட சமூகத்தில் கேட்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எப்போ வருவார், அந்த வேலை நம்ம யாருக்குமே தெரியாது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் தாழ்த்துறோங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே இதயத்துக்குள்ள பாரத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பாரத்தை நீக்கி போட்டுருங்க. அவங்க இதயத்துல வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. எந்த குடும்பத்திலே நைட் நேரத்தில் கண்ணீரோடு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ என் தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். நிறைய குடும்பத்துக்குள்ளே இதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. சில குடும்பத்துக்குள்ளே நான் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் என் குடும்பத்துல நம்ப மாட்டேங்கன்னு சொல்லி பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்காங்கப்பா. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். உபவாச நாட்களில் யாரெல்லாம் பாரத்தோடு இருக்காங்களோ அவங்க இதயத்தில் உள்ள எல்லா வேதனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தை தங்களை தாழ்த்துறங்கப்பா. அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. என் நாமம் மகிமைப்படும் எந்த ஸ்தானத்தில் நான் ஒன்று ஆசீர்வதிப்புன்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இப்பொழுதும் அப்பாவுடைய சமூகத்திலே தாழ்த்துறோங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு எந்தெந்த குடும்பத்தில் படுத்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். லிபோ ஷந்தோட்டோ நம கந்தோட்டோ ரபல. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு டிராவலிங் இருக்காங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. பலவீனத்தோட குடும்பத்துக்கு கர்த்தர் பூரண சுகம் தாங்க. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா.
உங்க பிள்ளையோட கத்தர் கூட இருங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஞாபக சக்தி தாங்க. கத்தர் அழைத்து கொண்டு போங்க. காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைய எல்லா குடும்பத்துக்கு கத்தர் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாமத்தினால் வேலை அடைபடட்டும்ப்பா. நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. நீங்கள் வந்தால் மட்டும்தான்ப்பா எங்கள் வாழ்க்கையில் விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். ஒவ்வொரு குடும்பத்திலே கத்தர் தங்கிருங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கற்பனையாக ஜெபிக்கிறாங்கப்பா. கத்தர் மனமிறங்கி ஆசுவீங்க. மாசமாக இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. தாயும் பிள்ளையும் ஆசுவீங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, குடும்பத்தோட கத்தர் கூட இருந்து ஏற்ற துணையை தாங்கப்பா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீங்க ராஜா. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்திலே கஷ்டப்படுறாங்கப்பா. கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பாவ அடிமையில் வாழ்கிறாங்க. கத்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரிங்க. உபவாச நாட்களில் இன்னுமாக கத்தர் பக்கம் கிட்டி சேர, இன்னுமாக எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பி வாழ வேண்டுமோ அந்த எல்லா காரியத்திலையும் கத்தர் விடுதலை கட்டிடுங்க, ஆசீர்வதிடுங்க. உங்கள் பிள்ளையோட கத்தர் தங்கிடுங்க ராஜா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்துல உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, கடன் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, குடும்பத்துக்குள்ளே பலவிதமான தேவையோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றித்தாங்க. வீடு கட்டுற தடை, குடும்பத்தில் நிறைய காரியத்தில் தடை, தடையெல்லாம் நீக்கி போடுங்க. கத்தர் கூடங்க, கத்தர் கூடங்க, கத்தர் கூடங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கத்தர் கூட இருங்க, கத்தர் கூட இருங்க. உங்கள் நாம மட்டும் விடட்டும். வேற வேற இடத்துல அப்பா வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகளெல்லாம் என் தேவன் சந்திக்கணும். லிபோ சந்தோ டோனமா கந்தோ டோரவலா ரீஹதன மலர சந்தோ டோனமா கந்தோ டோரவலா லிது லபோருப சபதன மாலர அதனமர சந்தோ டோனமா கபுதிவிக்கேதுனா. கத்தர் ஆசீர்வதிங்கப்பா, கத்தர் ஆசீர்வதிங்கப்பா, கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. பழையணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் பொருட்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் கூட இருங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள பண்ணிக்கணும். கத்தர் பொருட்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் முருகே செலுத்தணும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கத்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.